ஓகே துரைக்கண்ணர், நிறைவாக ஒரு கேள்வி. தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி இந்த திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளாக இருந்தாலும், மற்றபடி அதிமுகவில் உள்ள எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட விஜயபாஸ்கர் உள்ளிட்ட முக்கியமான அந்த கட்சியின் நிர்வாகிகளாக இருந்தாலும் அவர்கள் தாவேக்காவை நோக்கி ஆதரவு கரம் நீட்டுகிறார்கள். இது தவிர திமுக கூட்டணியில் உள்ள கட்சி, அதிமுக கட்சியில் உள்ள தலைவர்கள், இவர்கள் தவிர மற்ற கட்சிகளும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கு இவ்வளவு அவசரம் காட்டுவதும், சனிக்கிழமை தோறும் அங்கு ஒரு இணைப்பு விழா நடத்தப்படுவதும் என்ன அடிப்படையில் அது நடத்தப்படுகிறது? எதை எதிர்பார்த்து அது நடத்தப்படுவதா நீங்க நினைக்கிறீங்க சார்? தொடர் இணைப்பு விழாக்கள். ஆமா ஆமா, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுல 2021 தேர்தல் முடிவு ஒரு பாதகமான முடிவு வந்த உடனே அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் இந்த தோல்விக்கான காரணம் குறித்து ஆய்வு நடத்த வேண்டும், மாவட்ட அளவுல மாநில அளவுல கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்திய போது எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்ளவில்லை. 2024 மிக மோசமான தோல்வி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 54 ஆண்டு கால வரலாற்றில் இல்லாத பெருந்தோல்வியை சந்தித்த பிறகு அதே போன்ற கோரிக்கை வைக்கப்பட்டது. தோல்விக்கான காரணம் குறித்து ஆய்வு செய்வோம், நீங்கள் கட்சியிலிருந்து விலக்கியவர்கள், விலகி சென்றவர்கள், அதிருப்தியாளர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்தால் மட்டுமே தான், ஒன்றிணைந்த அதிமுக தான் 2026 தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்று வலியுறுத்திய போது எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக ஒரு சர்வாதிகாரத்தனத்தோடு எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி யார் சொன்னதையும் கேட்கல. அன்றைக்கு 6 பேர் என்பது இன்றைக்கு 60 பேருக்கு மேல போர்க்குரல் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். குறைந்தபட்சம் ஒரு 10-11 தோல்வி ஏற்பட்டுருச்சு, தொடர் தோல்வி ஏற்பட்டுருச்சு. இதற்கு ஒரு தார்மீக பொறுப்பேற்று நீங்க ராஜினாமா கூட செய்ய வேணாம், பொதுச் செயலாளர் இருந்தே கூட செயற்குழு பொதுக்குழு கூட்டுங்க, அங்க விவாதிப்பாங்க. விவாதித்து அதான் சொல்றேன், அதற்கும் சம்மதிக்காமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி பொதுக்குழு நடத்தினா அப்படி நடத்தினா அந்த சிவி சண்முகம் இணைஞ்சிருவாரா சார்? இல்ல அப்படி ஒரு அதிருப்தியாரா இருக்கிறாரு. இப்ப ஒருவேளை பொதுக்குழு நடத்துவதாக அறிவித்தால் சிவி சண்முகம் விஜயபாஸ்கர் வந்துருவாங்களா? விஜயபாஸ்கர் 29ஆம் தேதி அங்க சொல்றாங்க. ஆமா, அவருடைய கோரிக்கை ஏற்கப்பட்டால் பொதுக்குழுவில் அவர் கருத்து தெரிவிப்பார்ல, அவரும் அவருடைய ஆதரவாளர்களும் அவருடைய கருத்தை, தோல்விக்கான காரணத்தை ஆராய்கின்ற பொழுது தோல்விக்கான முதற் காரணம் எடப்பாடி பழனிசாமி என்கிற குற்றச்சாட்டு வரும்ல. எடப்பாடி எதுக்கு பயப்படுறாருன்னா, திரு ஓபிஎஸ் ஒரு பொதுக்குழுவுல போய் பாட்டில் வீசினாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு இந்த நாம் கூட்டுகிற பொதுக்குழுவில் வந்து விடுவோம் என்று அவர் பயப்படுகிறார் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். கட்சி ஒரு வலுவான மீண்டும் ஒரு மீளாய்வு செய்து கட்சியை வெற்றி பாதைக்கு கொண்டு செலுத்த வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் இல்லாததால் இனி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே நாம் பயணிப்பது பயனற்றது என்கிற முடிவுக்கு தான் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பி, முன்னாள் எம்எல்ஏ, வாரிய தலைவர்கள் என்று பலரும் போறாங்க. அதுவும் தவறானது. கட்சி ஒரு நெருக்கடியில் இருக்கிற போது 40-50 ஆண்டுகள் இந்த கட்சியிலே இருந்து பல பொறுப்புகளை, பதவிகளை அனுபவித்து விட்டு இன்று கட்சி ஒரு நெருக்கடிக்கு வந்தோடனே வேறொரு முகாமை நாடி செல்வது, சுய ஆதாயத்திற்காக தங்கள் அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக செல்லுகிற அந்த போக்கையும் நிச்சயமாக அதிமுகவின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஏற்க மாட்டார்கள். ஆனால் எடப்பாடியினுடைய இந்த பிடிவாதம் தளர்ந்து எல்லா முன்னணி தலைவர்களும் சொல்லுவது போல செயற்குழு பொதுக்குழுவை கூட்டி அதுல ஒரு ஆலோசனை குழு என்று ஒரு குழுவை நியமித்து ஒரு மறுபரிசீலனை, இந்த ஆய்வு மாவட்ட அளவுல, நகர அளவுல, ஒன்றிய அளவுல கொண்டு போய் சேர்த்து இந்த தோல்விக்கான முழுமையான காரணங்களை ஆராய்ந்து தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து புதிய நிர்வாகிகளை நியமித்து, எதிர்கால இளைஞர்கள் சமுதாயம் தான் இனி அரசியல். எனவே அந்த இளம் ரத்தம் பாய்ச்ச வேண்டும். எம்ஜிஆர் இளைஞரணி, எம்ஜிஆர் பாசறை பேரவை, பல்வேறு அமைப்புகள், இளம்பெண் பாசறை, இளைஞர் பாசறை, ஐடி விங்கு, மாணவரணி, இளைஞரணி எல்லாமே தொய்ந்து போய் இருக்கிறது. அவர்களையும் உற்சாகப்படுத்தி கட்சியை ஒரு மறு கட்டுமானம் செய்து கொண்டு போக வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் தான் அதிமுகவில் பயணிக்கிற தொண்டர்கள், நிர்வாகிகளுக்கு இருக்கிறது. அதை உள்வாங்கி எடப்பாடி பழனிசாமி நடந்து கொண்டால் மட்டுமே தான் அதிமுகவை காப்பாற்ற முடியும். கண்ணன், ஓகே. ஆனால் இல்லை, நான் கேட்ட கேள்வி, இவங்க எல்லாம் இணைவது தாவேக்கா அவ்வளவு பெரிய சக்தியா உருவாகி இருக்குதா அப்படின்னு தான் கேட்குறேன். ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க,
அறுதி பெரும்பான்மை இல்ல. ஆட்சி கட்சியாக அதான் ஆட்சி கட்சியாக தாவேகா வந்து விட்டது என்கிற ஒரே காரணம் தான். அதான் போறாங்க. இல்லை, பெரிய அளவுல பலம் இல்லை. இங்கே செல்லுகிற மூத்த முன்னோடிகளுக்கு என்ன மரியாதை அங்க கிடைக்குங்கிறது நமக்கு தெரியல. ஏனென்றால் தாவேகாவுடைய நிர்வாகிகள் அதிகபட்சம் போனா ஒரு 30-32 வயசு 35 வயசு தான் இருக்கும். இல்ல நான் வைகோ முதல் விஜயபாஸ்கர் வரை அங்க போவதுக்கான அந்த என்ன காரணம் கேட்கிறேன். அரசியல் ரீதியா பதவியா அல்லது உள்ளாட்சி தேர்தலில் கூடுதல் இடங்கள் ஏதாவது கேட்டு பதவிகளை அனுபவிக்கல நினைக்கிறாங்களா, எம்பி எலெக்ஷனை நோக்கி போறாங்களா, சட்டமன்ற தேர்தல் நோக்கி போறாங்களா? வைகோ முதல் விஜயபாஸ்கர் வரை எல்லாமே முழுக்க அரசியல் ஆதாயம் தான். ஆட்சி கட்சியாக தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கிறது. இந்த ஆட்சி கட்சியோடு இணைந்து ஊரக உள்ளாட்சி தேர்தலை சந்தித்தால் ஆயிரக்கணக்கானோருக்கு பதவிகளை பெற்றுத்தர முடியும். கிட்டத்தட்ட 1.25 லட்சம் பதவிகள் இருக்கு. எனவே அதில் அதிகமான உள்ளாட்சி தேர்தல்களில் உள்ளாட்சியில அதிகமான இடங்களை பெற்றுவிட்டால் எதிர்வரும் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் கணிசமான இடங்களை பெற்று வெற்றி பெறலாம் என்கிற பார்வை தான் இவர்களுக்கு இருக்கிறது. கண்ணன், ஓகே. திராவிட இயக்க ஆய்வாளர் துரைக்கண்ணன் அவர்களுக்கு மிக்க நன்றி. தமிழகத்தின் அரசியல் போக்கு குறித்து பல்வேறு தகவல்களை வரலாற்று பூர்வமாகவும் தற்போதைய கள நிலவரம் குறித்து எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு துரைக்கண்ணன் சாருக்கு மிக்க நன்றி. அரசியல் சதுரகம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம். நன்றி.